ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நைட்டு தூங்க மாட்டாங்க சார். நைட்டு வந்து அவங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க, அல்லது பெட்டில் படுக்க மாட்டாங்க. ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருப்பாங்க. ஹைப்பர் விஜிலன்சினா ரொம்ப அலர்ட்டாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ தப்பாக நடக்குது அலர்ட்டாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அலர்ட்டாக இருப்பாங்க. போய் கதவை போய் செக் பண்ணுறது, ஜன்னலை போய் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ரெண்டாவது வந்து தனிமையை விரும்புவாங்க. மூணாவது வந்து தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாய் முணுமுணுக்கும், பேச ஆரம்பிப்பாங்க. நாங்கள் ஆங்கிலத்தில் டாக்கிங் டு செல்ஃப் அப்படிமோ, செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சிரிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க அந்த வாய்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த மாதிரியான அறிகுறிகள் ப்ளஸ் வந்து கோபம், குடும்பத்தினரோடையோ அல்லது நண்பர்களோடையோ அளவுக்கு அதிர்ந்த கோபம் வரும். எப்படின்னா வந்து ஏன் அப்படின்னா அந்த டெலூஷனில் அவங்கள எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து அந்த அந்த டெலூஷன் என கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கும் அந்த பார்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட ஒரு நோயாளர் வந்து ஒரு லேடி மேடம், ஒரு மேடம், அவங்களுக்கு ஒரு 29 வயசு இருக்கும். சரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் டியூட்டி முடிச்சுட்டு வந்த உடனே செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சுருவாங்க. ஏன் சார்? ஏன் அப்படின்னா அந்த செல்ஃபோன் வழியாக இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு டிவியில் வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க அந்த டிவியில் நாங்கள் எங்களோட குடும்ப சமாச்சாரங்கள்லாம் டிவியில் வருது ஸோ அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது என்னென்னா இதில் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தில் இருக்கிற இதை வந்து வேறுபடுத்தி சிமிலாரிட்டிஸை வந்து அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கலாம், இதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு சீரியல்லையோ இல்லை ஒரு படத்துலையோ காமிச்சா என்னோட பிரச்சனையை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கே முடிவுகளை கன்ஃபார்மாக நம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டவுட்ஃபுல்லாகவே இருக்காது, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ப்ராப்ளமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் அப்படின்றது கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ இந்த டேபிளுக்கு சேருக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே ஃபர்னிச்சர், ரெண்டுமே மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. அதாவது புக் லைனில் மட்டும் அதே சொல்கிறேன். ஸோ ஐ ஆம் ஹிந்து, லார்ட் ராமா இஸ் ஹிந்து, ஐ ஆம் லார்ட் ராமா அப்படின்னு நினைப்பேன் நான். ஒரு சின்ன ஃபேக்டர் வச்சு நானும் ஹிந்து, கடவுள் ராமர் அப்படின்றவரும் ஹிந்து, அந்த கடவுள் தான் நான் அப்படின்னு நானே நம்ப ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்னால் நினைவுகள் வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். எண்ணம், மனம்.